இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் அட்வென்ச்சர் பண்ணதே இல்லை. காட்டுல ஜீப்ல ஒத்த கையில ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒத்த கையில வீடியோ எடுத்து காமிக்கிறேன். லாஸ் ஏஞ்சலஸ் பெவர்லி ஹில்ஸில் இருக்கிற மேன்ஷன் மாதிரி ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு பாருங்க. ஒரு தனி மலையில் அழகான ஒரு வீடு. ஸோ சபரிமலை கிட்ட அது பெரியார் டைகர் ரிசர்வ்ல 100 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஷாட்டை மட்டும் பாருங்களேன், ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. மலைகளும் மேகங்களும் நம்மை மலைத்து போக வைக்கின்றன. அடுத்த 90 கிலோமீட்டருக்கு வெறும் ஃபாரஸ்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. 90 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் தான். இந்த அருமையான ஃபாரஸ்ட் தாங்க நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது தொண்டைக்குழியில மாட்டி அது இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுங்க? ஏதோ ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்குங்க, ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. எப்படி இருக்குங்க ரூட்ல பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க இந்த சொர்க்கத்தை இங்க பாருங்க. ஃபுல்லா மிஸ்டுக்குள்ள போறோம். இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேன்டீன்ல வந்து சாப்பிட்டோங்க. வணக்கம், எழுந்தாச்சுங்க. மணி வந்து காலையில சுமார் ஒரு 5:05 எழுந்தோம். குளிச்சு ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் டிரைவ் பிளான் தான். 100 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் டிரைவ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி நம்ம தேக்கடியில் இருக்கோம். ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கீழே போய் பம்பா கிட்ட போகணும், சபரிமலை கிட்ட போகணும். ஸோ இது எல்லாமே வந்து பெரியார் டைகர் ரிசர்வ்ல தாங்க வரும். சரியான டிரைவா சூப்பராக இருக்க போது வச்சிருக்காங்க. அந்த இடத்த பாருங்க, நான் ட்ரோன்ல காமிக்கிறேன். லாஸ் ஏஞ்சலஸ் பெவர்லி ஹில்ஸில் இருக்கிற மேன்ஷன் மாதிரி ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு பாருங்க. ஒரு தனி மலையில் அழகான ஒரு வீடு. அது பின்னாடி பாருங்க, அப்படியே ஒரு சூப்பரான ஒரு வேலிங்க. இந்த லொக்கேஷனே பாருங்க, அங்கங்கே அழகழகாக தனித்தனியாக ஒரு பங்களாஸ் கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஷாட்டை மட்டும் பாருங்களேன், ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவதார் படம் மாதிரி இல்லை, உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ். இதுதாங்க நாங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவோட ஒரு பகுதி. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போற டீம் இவங்க தான் கூட்டிட்டு போறாங்க இந்த ஃபாரஸ்ட் டிரைவ்ல. நம்ம சேட்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு எங்க போறோம் சேட்டா? இந்த ஆகமடி ட்ரிப். அது எதுக்கிட்ட போகணும் இங்கேருந்து? அது பெரியார் டைகர் ரிசர்வ்ல 100 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு வில்லேஜ் ஏரியா 100 கிலோமீட்டர் இருக்கு. பம்பாமதி தாண்டி தான் நம்ம போக போறேன். ஸோ சபரிமலை கிட்ட போக போறேன். பம்பா. ஆமா, இது சபரிமலை சொன்னிச்சுன்னா இந்த பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள இருக்கு. அனிமல்ஸ் எல்லாம் பாப்போமா? ஆமா, லக்கு லைன் இல்லாத எல்லா அனிமல்ஸும் இருக்கு. நம்ம பாக்குறது லக்கு. நம்ம டைம் இருந்தா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை டேம் இருக்கு உள்ள? அது 5 டேம் இருக்கு. 5 டேம் இருக்கு. இன்னைக்கு சூப்பரா இருக்கு போதுங்க ரைடு. போயிட்டே பேசலாம். ஸோ இந்த ஸ்பாட் தாங்க பருந்து பாறை. நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்ததுன்னா, வெறுமே ஃபுல்லாக இருட்டாக இருந்து டிஜே மியூசிக் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் காலையில் இப்போ அமைதியாக எப்படி இருக்கு பாருங்க. இதை நீங்கள் ட்ரோன்லேருந்து பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க. இந்த பருந்து பாறையும் அதை சுற்றி இருக்கிற அழகான லொக்கேஷனும் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு சூப்பரான ஃபால்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போகிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சஸே இருக்காது. இந்த ட்ரோன் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளால அழகாக இப்படி கிட்ட பார்க்க முடியுதுங்க. மலைகளும் மேகங்களும் நம்மை மலைத்து போக வைக்கின்றன. என்ன மாதிரி ஒரு ஸ்பாட்டு, என்ன மாதிரி ஒரு ஷாட்டு பாருங்க. ஒரு அட்டகாசமான ஃபால்ஸ். ஓகே, போலாம். அந்த பருந்து பாறை பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இதுதாங்க. இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். சரி, சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாமா? நான் போயிட்டே பேசுகிறேன் வாங்க. இன்னைக்கு வேற லெவல் சூப்பர் எபிசோடு வெயிட் பண்ணுது உங்களுக்கு. இங்கே பாருங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிற பாதையே ஃபாரஸ்ட் தான். இதோ பாருங்க, நம்ம சூப்பராக இந்த சபரிமலை ரூட்டில் தானே போயிட்டுருக்கோம். இதுதான் பம்பா நதியாங்க. இதுதான் நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. அதான் அதுக்கு முன்னாடி குளிக்கும்ல, இதே ரிவரில் தான் குளிக்குது. ஸோ இது மேலே இப்படியே போனால் இந்த பக்கம் சபரிமலையிலேருந்து வருது இது. ஆமாம், இந்த தண்ணி சபரிமலையிலேருந்து வருது. சபரிமலையிலேருந்து பம்பா நதி. இங்க பாருங்க, இங்கேருந்து சபரிமலை வெறும் 33 கிலோமீட்டர் தாங்க. நான் காமிக்கிறாங்க இடம். நாங்க கரெக்டா ரைட்டு போயிடுவோம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு. சபரிமலை ஸ்ட்ரைட்டா போகும். காமிக்கிறேன் இருங்க. எனக்கு ஆக்சுவலா சபரிமலை வந்தது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சபரிமலை வரைக்கும் வந்தது போட்டுக்கு பாருங்க. சபரிமலை 34 கிலோமீட்டர். சரணம் ஐயப்பா. ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வண்டியில் இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா. இது வந்து டைரெக்டாக நம்ம போக முடியாதுங்க. முன்னாடி நாளே வந்து பாஸ் வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 வண்டி தான் அலவுடான். நான் இந்த ஆஃபீஸ் கிராஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேங்க. இங்கே வந்து வீடியோ எடுக்காது அப்படின்னு சேட்டா சொன்னார். இங்கே மட்டும் எடுக்காதீங்க, கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கோங்கன்னு. நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு பேசுகிறேங்க.
ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸுமே உள்ளே போகிறதுக்கு அலவுடுங்க. அதாவது காரு, பைக் அலவுட் இல்லை. அதுக்கு என்ன பாஸ் எடுக்கணும், என்ன வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து இங்கே ஒரு சில கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸ் வாங்கிடணும். ஏன்னா இதை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டோம்னா, ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டோம்னா அடுத்த 90 கிலோமீட்டருக்கு வெறும் ஃபாரஸ்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. 90 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் தான். வால்பாறை டு அதிரப்பள்ளி நம்ம போயிருப்போம், பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவாது வந்து ஒரு 40 கிலோமீட்டரோ என்னமோ தான் ஃபாரஸ்ட் உள்ள கடைகள் இருக்காது. இது வந்து 90 கிலோமீட்டருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் மேலே ஆகுன்றாங்க. பொறுமையாக ஜாலியாக போயிட்டே பேசலாம் வாங்களேன். இதுதாங்க செக் போஸ்ட். இங்கே பாருங்க, நம்மளுக்காக செக் போஸ்ட் கூப்பிட்டு. இந்த அருமையான ஃபாரஸ்ட் தாங்க நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 90 கிலோமீட்டர். நம்ம இந்த சைடு உள்ளே போய் அந்த பக்கம் வெளியே வரத்துக்கு 90 கிலோமீட்டர் ஃபுல்லாக நமக்கு லக் இருந்தால் நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, 5 டேம் இருக்கான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குங்க இந்த லொக்கேஷன், பிடிச்சிருக்கா? இது வந்து கிட்டத்தட்ட சபரிமலைங்க. சபரிமலை இங்கேருந்து ஒரு காட்டு பாதையில் போனீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கிறது. இதோ பாருங்க, இந்த ஃபாரஸ்ட் உள்ள போகிறோன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். வைல்ட் லைஃப் கிராசிங், அதான் நான் சொன்ன மாதிரி அனிமல் ஸ்பாட்டிங் நிறைய இருக்கும். அனாவசியமாக எங்கேயும் வண்டியை பார்க் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மலைகள்லேருந்து பாறைகள் உருண்டு வர ப்ராப்ளமும் இருக்குது, அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளாஸ்டிக் அனாவசியமாக எங்கேயும் தூக்கி போடக்கூடாது. பாருங்கள், கவி டூரிசம், கவி ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதோட டிவிஷன் தான். இந்த அருமையான ஃபாரஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு சூப்பராக ஹாப்பியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஃபாரஸ்ட்ல நம்ம பயணம் தொடங்கிடுச்சுங்க. இனிதே எப்படியாவது இன்னைக்கு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஏதாவது புலி சிறுத்தை வந்தால் கூட நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஃபாரஸ்ட், இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து சிங்கம் மட்டும்தான் கிடையாதாங்க, லைன் மட்டும்தான் கிடையாதான். அது இல்ல அனிமல், அதான் நாங்க இருக்கோம்ல. சூப்பர்யா, கலக்கு கலக்கு. ஸோ அது தவிர புலி, சிறுத்தை, எல்லா விதமான வைல்ட் லைஃப்பும் இருக்காங்க உள்ள. பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ட்ரைபல் ஆதிவாசிகள் வாழ்றாங்க. இந்த குழந்தை நிற்குது தெரியுதா? குழந்தை, அவங்களோட வீடு அங்கே இருக்காங்க பாருங்க மக்கள். அவங்களுக்கு ஒரு 2 பழம் கொடுத்துட்டு போகலாம். இங்கே பாருங்க, இவங்க இந்த காட்டிலே தாங்க வாழ்றாங்க. ஐயோ, பழம் கொடுத்தது அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, சந்தோஷம். போட்டு வர பேருனா 2 பேரு தெரியாது. சரி, ஓகே. 3 பசங்களாங்க அவருக்கு. காட்டிலே தான் வசிக்கிறாங்களோ, வெளியே தான் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காடு தான் வாழ்வாதாரம் எல்லாமே. உங்கள் வாசுவின் அதிசய பயணம் இதோ உங்களுக்காக அமேசான் காடுகளிலிருந்து. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேவிகேட்டர் வாசுவுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டுவீங்கள். உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கண்டென்ட்லாம் வருவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் அட்வென்ச்சர் பண்ணதே இல்லை. காட்டில் ஜீப்பில் ஒத்த கையில் ஃபுட்போர்ட்டில் தொங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒத்த கையில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்க ஒருத்தர் அதுக்கு மேல ஏறி உட்காந்துங்க. என்னைய பத்தி நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேற. சரி, ஓகே. அவரும் மேலே டாப்ல ஏறி உட்காந்துருக்காரு. நம்மளுக்காக, நம்ம சேனலுக்காக தான் உட்காந்துருக்காரு. ஓய், இங்க பாருங்க, ஃபுல்லா மூங்கில் உடஞ்சி கிடக்குது. யானை வருமா? யானை தான் பூரா கீழே சாணம் போட்டுருக்கு பாருங்க. அதுதான் யானை சாணம் தான் கீழே. இந்த யானைக்கு மூங்கில் ஏன் இவ்வளோ பிடிக்கும்னா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் எவ்வளோ பிடிக்குது, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி அதுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்ற மாதிரி. அதனால தான் மூங்கிலே உடச்சி வச்சு சாப்பிடுவான் மேக்ஸிமம். சரிங்க, நான் கொஞ்ச நேரம் உள்ளே போகிறேன். ஒத்த கையில் பிடிக்க முடியல. உங்களுக்காக உங்கள் வாசு அட்வென்ச்சர், கேரளா காட்டிலிருந்து, அமேசான் பிரான்ச்சான கேரளா காட்டிலிருந்து. இங்க பாருங்க, என் வாழ்க்கையிலே சத்தியமா காட்டுல நான் ஃபுட்போர்டே அடிச்சது இல்லைங்க. அதுவும் காட்டுல ஜீப்ல. இங்க பாருங்க, சும்மா சைடு ஸ்டெப்ல நின்றுக்கிட்டு இருக்கேன். சைடு ஸ்டெப்ல நின்று ஒத்த கையில பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருங்க, இதுக்கு மேலே பிடிக்க காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டேம் ஆச்சாட்டா? 5 டேம் சொன்னீங்களே. மூழியார் டேம். மூழியார் டேம் அங்க, இதான் ஃபர்ஸ்ட் டேம் நம்ம பார்க்கறது. மூழியார் டேம் இந்த பக்கம் காட்டலாமா? தண்ணி இவ்வளோ இருக்கு பாருங்க. திறக்கல, டேம திறக்கல. இங்க பாருங்க, ஆதிவாசிகள் வீடுங்க. இங்கதான் வசிக்கிறாங்க. காட்டுல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோலார் வச்சிருக்காங்க. சோலார் பேனல் பாருங்க, தெரியுதா?
சோலார் பேனல். இப்போ ஆதிவாசிகள் இந்த ஏரியாவில் தங்கியிருக்காங்க, அவங்க வீடு இங்கே இருக்குன்னா இதுதான் அடையாளமாங்க. இந்த மாதிரி சிக்னல் வச்சுருப்பாங்க, கவரில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, உள்ள பிளாஸ்டிக் கேன் எல்லாம் கவுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த வழியில் போனால் ஆதிவாசிகளோட வீடு இருக்குமா உள்ள, அதுக்கான ஒருத்தர் சிக்னல் தான் நான் உங்களுக்கு. பின்னாடி போடல மாறாடிக்கும் போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மழை பெஞ்சிட்டு இருக்கு, மலையில ஓப்பன் ஜீப்ல மழை வந்துருச்சு. ஐயா சேட்டா, மழைங்க, சரியான மழை. சேட்டா நாட்டில விட குமளி ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் இங்கே வர சாப்பிட்றதுக்கு இந்த மழைக்கு அதுக்கும் செம்மையா யூஸ் ஆகுது. ஆனால் இதுல ஒரு சின்ன காமன் சென்ஸ் என்னன்னா, எங்களோட ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. சாப்பிட்டா இந்த மாதிரி பேப்பரை வந்து உள்ளே வச்சுக்கோங்க, வண்டி உள்ளே ஒரு கவர் வச்சு அதுலேயே போட்டுக்கோங்க, வெளியே போட்டுடாதீங்க. ஏன்னா வந்து இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபைன் போடுவாங்க, இல்லை மற்றவங்க பார்க்குறாங்கன்னு இல்லை. இது அனிமல்ஸ் ஏதோ மிஸ் ஆகி ஏதோ ஒரு அனிமல் சாப்பிட்டதுன்னா அது தொண்டைக்குழியில் மாட்டி அது இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கவர்களை வெளியே போடாதீங்க, உள்ளே வச்சு போயிட்டு ஃபாரஸ்ட் மட்டும் வெளியே போகும்போது டஸ்ட்பினில் போடுங்க. நன்றி. மழை பெஞ்சிருச்சு, ரூட் எப்படி மாறி போச்சு பாருங்க, வேற மாதிரி. ஃபாக் வேற பயங்கரமா இறங்கிடுச்சுங்க. சேட்டா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃபாக் இறங்கிடுச்சுன்னா அனிமல் ஸ்பாட்டிங் கொஞ்சம் கஷ்டமாயிடும், எங்கேயாவது நம்ம பக்கத்துலேயே இருந்தா கூட அவ்வளோ ஈஸியா தெரியாதான். இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுங்க? ஏதோ ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்குங்க, ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, மிஸ்ட்ரி வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இதில் வந்து பவர் போதான் கீழே மேலேருந்து. இதுதாங்க தேக்கடி, பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சூப்பராக தெரியுறாங்க. இதில் காட்டுக்கு நடுவில் இந்த லைன் போட்டிருக்காங்க, இங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன், கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றதுல தப்பே இல்லைங்க. இங்க பாருங்க, ரோடையும் ரூட்டையும் மிஸ்டையும் பாருங்க எப்படி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்பாட்டிங் இங்க தான் இருக்கு. பெரிய அனிமல் நான் தான். பாருங்க, இது என்ன அனிமல்னே தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி இருக்குங்க ரூட், பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க இந்த சொர்க்கத்தை. பாருங்க, கீழே ஆறு மாதிரி ஓடுது. உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு என்ன ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன் பாருங்க. அப்படி ஊற்றி பாருங்க, காட்டுக்குள்ள பவர் லைன்ஸ் பாருங்க மேல. இங்க பாருங்க, ஃபுல்லா மிஸ்டுக்குள்ள போறோம். போகலைன்னா நான் அந்த பார்க்க டேம் இருக்குல்ல, அங்கே நீங்க அதான் பார்க்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்ததுங்க, சட்டுன்னு கிளைமேட் எப்படி மாறிடுச்சு பாருங்க. அதுதான் இயற்கையோட அழகு, அதிசயம். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்க, ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கு. என்னங்க, இந்த எபிசோட என்ஜாய் பண்றீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய இருக்கு, நான் சூப்பரா காமிக்கிறேன். நீங்க ஹாஃப் ஆஃப் த வே தான் வந்திருக்கீங்க. வண்டி எல்லாம் ஸ்லோ ஆகுது அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். யானை இருக்கா இல்லை என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். வாங்க ஓடு 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 ஓடு, விடாத. என்னமோ இருக்கு, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எக்ஸைட்டட், இதுதான் ரொம்ப நேரம் வெயிட்டிங். இங்க போயிடுச்சு. கருங்குரங்குங்க, அது கேமரால உங்களுக்கு சரியா தெரிஞ்சுதான் தெரியல, அப்படியே ஒரு கும்முன்னு இருக்கு. நீங்க வாங்க. அங்க ஒண்ணு இங்க பாருங்க, நம்ம சென்னை வண்டி TN12 பூந்தமல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இந்த டேம் பேர் வந்து ஆனத்தோடு. சேட்டா, இது ஆனத்தோடா டேம், பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு.
அட்டகாசங்க, வேற லெவல். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுதாங்க கீழே போறதுக்கு வழி. இந்த ஆனத்தோடு டேமுக்கு கீழே போறதுக்கு வழி இங்க பாருங்க. ஆனா ரொம்ப ஜாகிரதையா இருக்கு சொன்னாங்க. அட்டை என்னங்க இப்படி இருக்கு இந்த இடம்? அட்டை இங்க பாருங்க, இந்த கிராஸ்க்கு நடுவுல போறோம். அட்டை ஏறாம இருந்தா சரி. வேணாம் 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 ரிஸ்க்கு. ஆனத்தோடு ஐயோ, இது கீழே பாருங்க. இந்த டேம் திறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஆனா இது டேம் திறந்து விட்டா எப்படி? கீழே வீடெல்லாம் இருக்கே, அந்த வீடு முழுகிடாது? இந்த டேமோட அற்புதமான வியூவை பாருங்க வைட் ஆங்கிள். இந்த டேம் ஒட்டி ஒரு கோயில் பாருங்க. நாட்டு பண்ணி இது வரைக்கும் அந்த கருப்பு குரங்க தவிர்த்து வேற எதையுமே பாக்கலங்க. இந்த கோவில் இருந்துச்சுல, பாதி இருந்ததால ஒண்ணுமே தெரியல. அதை காட்டு பண்ணி பார்த்தோம், அவ்வளவுதான். யானைகள்லாம் வரவே இல்லை. இப்ப அடுத்தது கக்கி டேம். அடுத்த டேம் பாருங்க, எத்தனை டேம் பாருங்க. இதை கம்பேர் பண்ணும்போது வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து ஒரு சிம்பிளான ஃபாரஸ்ட், ஈஸி ஃபாரஸ்ட் ரூட்டுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ரோட்ஸ். பட் இங்க அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப ஹார்ஷான ரோட்ஸ். இந்த மலைக்கு மேலே எஸ்பெஷலி இந்த இடத்துல புலியை ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. ஏன்னா புல் இருக்கிறதுனால இங்கே வந்து மான்கள் நிறைய வருமா அதை சாப்பிட. ஸோ அதை வேட்டையாடத்துனே புலி வந்து இங்கே வெயிட் பண்ணுமா பதுங்கி. கெவி ஃபாரஸ்ட் ரீஜனுக்குள்ளே போக போகிறோங்க. அதோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பெஸ்ட்டு வருது பாருங்க. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டோட ஆஃபீஸ் எவ்வளோ சேஃப்டியாக செக்யூர்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸு. ஏன்னா வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நைட்டில். இந்த கம்பியும் சேர்த்து அதோட போட்டு ஃபுல்லாக கரண்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா சிங்கம் வரும், உங்களுக்கே தெரியும், எல்லா அனிமல்ஸ் வரும். நைட் ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில். ஸோ சேஃப்டிக்காக இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட் இறங்கி வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. கெவி ஃபாரஸ்ட் ஸ்டேஷன். இங்கே பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான இடம். காட்டுக்கு நடுவில், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த 90 கிலோமீட்டர்ஸில் ஹாஃப் டிஸ்டன்ஸில் இருக்கோங்க. ஒரு 40 to 45 கிலோமீட்டர் வந்திருப்போம், 50 கிலோமீட்டருக்குள்ளே வந்திருப்போம். நம்ம நடு காட்டில் இருக்கோம், ஹாஃப் ஆஃப் த காட்டில் இருக்கோம். நடு காட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. உள்ளே போய் காமிக்கிறாருங்க. இங்கே வேறு எதுவுமே கடைகள் கிடையாது. ஸோ இந்த கேன்டீன் வந்து கவர்மெண்ட்டோடது, இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு இந்த வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ண இந்த இதெல்லாம் செட் ஆகாது பெருசாக. எஸ்பெஷலி நான் ஃபிஷ்ஷு சாப்பிடவே மாட்டேன் பெருசாக. ஸோ அதனால் சாதம் ரெடியாக இருக்குது. எனக்கு தயிர் மட்டும் நான் வெளியேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி தயிர் சாதம் தான் நம்ம சாப்பாடு. வாங்க வாங்க இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோங்க. இன்னைக்கு காட்டுக்கு நடுவில் இருக்குங்க இது. இப்போ தான் ஒரு குரூப் சாப்பிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? கேட்டா இது கவர்மெண்ட் தான்ல? கேட்டா இது கவர்மெண்ட் தான்ல? இது கேசி போர்டு கூட கேண்டீன். ஓகே, இந்த அம்மா தான் இது நடத்துது. அப்படியா? ஆமா, அவங்க சொன்னா தான் ஃபுட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி நாளே நேற்று கேட்டு சொல்லிட்டீங்கல்ல? ஆமா ஆமா. அதாவது இங்கே நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் சாப்பாடு கிடைக்காது. நீங்கள் வந்து கான்டாக்ட் மூலமாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி முன்னாடி நாளே சொல்லிடணும் எத்தனை பேர் என்னன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சு வைப்பாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் சாப்பிட்டுட்டே பேசுவோம்.
இதுதாங்க நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிற ஃபுட்டு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி நாளே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டோம். ஃபிஷ் எல்லாம் சொல்லிட்டோம். நான் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன், அதனால நம்ம ஃபிஷ்ஷை ரகுபாய் அவரும் அதை அதிகமாக சாப்பிட மாட்டாரு, அதனால அதை வாய்ப்பே இல்லை. அவர் ஃபிஷ்ஷு பயங்கரமாக சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. என்ன மீனுன்னு தெரில, இந்த டேமில் பிடிக்கிற ஃபிஷ்ஷாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் தயிரை வாங்கிட்டோம். தயிர் சாதம் அப்போ சாப்பிடுவோமா? இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேன்டீனில் வந்து சாப்பிட்டோங்க. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், சூப்பராக சாப்பிட்டோங்க அப்படின்னு. இந்த வாட்டி வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன். நான் எப்போவுமே சாப்பிட்ற அரை வயிறோட கால் வயிறு தான் சாப்பிட்டேன். ஏன்னா நடு காட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக கம்மியாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. இங்கே சாப்பிட்ணுன்னா என்ன ப்ரொசீஜர்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடி நாளே வந்து நீங்கள் சொல்லி வச்சிடணுங்க. இவங்ககிட்ட நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியாது. டேரெக்டாக அந்த டிரைவர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா என்ன ஆர்டர் ஃபிஷ் கிஷன் முன்னாடியே சொல்லி வச்சுட்டா சூப்பராக சமைச்சு வச்சிருவாங்க. நான் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால தான் வெளியேருந்து தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடியே காமிச்சிருப்பீங்க, கிடைக்காது. ஸோ தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து அடுத்தது இன்னும் நிறைய இடம் இருக்குங்க, அப்படியே பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நடந்து போயே இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஜீப்பில் போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த காட்டை. இன்னொரு 50 கிலோமீட்டர் காடு இருக்குது. லக் இருந்தால் ஏதாவது ஸ்பாட் பண்ணலாங்க. வர வழியில் இந்த காட்டு பண்ணியும் கருங்குரங்கும் தான் பார்த்தோம், வேறு எதுவும் பார்க்கல. இங்கே போக போக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா, லக்கில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம்.